ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகைக்கு திருப்போரூர் போக போகிறோம். வாங்க போகலாம். திருப்போரூர் நம்ம போகிறோன்னும்பொழுது OMR சாலை அதன் வழியாகவும் போகலாம். தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னும் பொழுது அங்கேருந்தே திருப்போரூருக்கு நிறைய பேருந்துகள் இருக்கு. முருகப்பெருமான் அசுரர்களை திருச்செந்தூரில் கடலில் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் செய்கிறாங்க. இந்த திருப்போரூரில் வான்வழியில் அவங்கள சூரசம்ஹாரம் செய்ததா இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. கந்தசஷ்டி கவசத்தில் இங்கே இருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகைகள் எல்லாமே முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு சிறந்த நாட்கள். இருப்பினும் இந்த ஆடி கிருத்திகை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது, பார்வதி தாயார் அம்மனுக்கு உகந்த மாதம்னும் போது இந்த ஆடி மாதம். இதே நேரத்தில் நம்ம முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் உடனடியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கிருத்திகையிலிருந்து தை கிருத்திகை வரையும் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க. திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் நுழைவாயிலிருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் அலைமோத துவங்குது. காலையிலிருந்தே இங்கே கூட்டம் அதிகமாகவே இருக்குது. காலை 5 மணிலேருந்தே வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிகம். முக்கியமாக இங்கே பால் காவடி எடுக்கிறது ரொம்பவே விசேஷமானது. பாலபிஷேகம் நம்ம செய்கிறோம், இல்லை பாலபிஷேகம் செய்கிறதுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு நம்ம பால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது. ஆலயத்துக்கு வரணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே முருகர் சிலை எல்லாருமே வச்சுருப்பீங்க. அதை மாதிரி வச்சுருக்கீங்கன்னும் பொழுது இதை மாதிரி ஆடி கிருத்திகையில் நீங்கள் ஒரு பாலபிஷேகம் செய்கிறீங்கன்னும் பொழுது அதுவே நிறைய பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியது. தேனும் தினைமாவும் இது பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்பவே விருப்பமானது. அதை மாதிரி தேனும் தினைமாவும் வச்சு நீங்கள் இந்த கிருத்திகையில் வணங்கலாம். ஆனால் சில வீடுகளில் வடை பாயசத்தோட சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் செய்த பிறகு தான் சாப்பிடுவாங்க. சில வீடுகளில் இன்றைக்கி முழுக்கமே சாப்பிடாமல் இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. இதை மாதிரி ஒரு பொழுது இருந்து நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரங்களை முருகப்பெருமான் இந்த ஆடி கிருத்திகையில் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக குழந்தை வரம் வேண்டியவங்க விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள்னால் இந்த ஆடி கிருத்திகை. இந்த குளக்கரையிலேயே நம்ம இங்கே விநாயகரை தரிசித்த பிறகு இங்கே நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வெல்லம் இது கையில் வாங்கிட்டு வந்து இந்த குளத்தில் கரைப்பாங்க. இதை மாதிரி வெல்லத்தை கரைக்கும் பொழுது தீராத வியாதிகள் இந்த வெல்லம் போல் கரைஞ்சி போகும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நார்மலாக நம்ம போனால் மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுப்போம். ஆனால் வெல்லம் இதை மாதிரி கட்டியாக வாங்கிட்டு வந்து கரைக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த பரிகாரம் வேணும்னா இந்த ஆலயத்தில் வந்து செய்து பாருங்கள். அடுத்த பிறகு வெற்றிலை தீபம் ஆடி கிருத்திகை இல்லாமல் எல்லா கிருத்திகை நாட்கள்லேயும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் இங்கே வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை வைத்து 6 நெய் தீபம் இங்கே மாலை பொழுதில் ஏற்றுவாங்க. அது ரொம்பவே விசேஷம் இந்த திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்தில். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். திருமண தடைகள் நீங்கள் நிறைய பேர் இங்கே வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. அதுன்னு மட்டும் கிடையாது, வீடு தொழில் முன்னேற்றம், புது வீடு வாங்கணும், அடுத்தது வீடு கட்டணும், குழந்தை பேர் வேணும், எல்லா பிரச்சனைகளும் தீரணுன்னும் பொழுது இந்த வெற்றிலை தீபம் 6 செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து ஏற்றி பாருங்கள். நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை தீபம். இந்த ஆடி மாதங்களில் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா அழகாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொங்கல் வைக்கக்கூடிய பக்தர்களும் வெளியில் பொங்கல் வச்சு இங்கே முருகருக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் செய்கிறாங்க. தீபம் ஏற்றுறது, அடுத்தது பொங்கல் வைக்கிறது எல்லாமே இந்த ஆடி கிருத்திகையில் இங்கே திருப்போரூரில் நிகழக்கூடிய செயல்கள்னே சொல்லலாம். முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம் அனைவருக்குமே தெரிந்தது தான். ஆனால் கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்த அந்த 6 கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த நாளை தான் ஆடி கிருத்திகளை துவங்கி அப்படியே நோன்பு இருப்பாங்க ஒவ்வொரு கிருத்திகைக்கும். இது வந்து தை கிருத்திகை வரையும் தொடர்ந்து வரும். இது பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடியது. அவ்வளோ விசேஷமானது தான் ஆடி கிருத்திகையிலேருந்து தை கிருத்திகை வரையும். இந்த குறிப்பிட்ட சில இந்த கார்த்திகையில் மட்டும் நம்ம வணங்குறோன்னும் பொழுது இன்னுமே தனி சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு கார்த்திகையும் கார்த்திகை பெண்களாக பார்த்திங்கன்னா
இந்த கார்த்திகை மாதங்களில் சிறப்பிக்கப்படுது. அதனால தான் இந்த ஆடி கிருத்திகை துவங்கி தை கிருத்திகை வரையும் என்ன விரதம் இருக்கோம், என்ன வரங்கள் கேட்குறோமோ அது பார்த்திங்கன்னா கூடுதலாகவே பலனளிக்கக்கூடியது. இங்கே நிற்கிற மக்கள் கூட்டம் குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரம் நின்னாதான் உள்ளே போய் முருகப்பெருமானை தரிசிக்க முடியும். இங்கே 20 ரூபா டிக்கெட் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது, தர்ம தரிசனமும் இருக்குது. எல்லாமே நம்ம நின்று பார்த்துட்டு வரணும் பொழுது உள்ளே இருக்க முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். அவ்வளோ அம்சமாக இருந்தது இன்றைக்கி அலங்காரங்கள். சஷ்டி விரதம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், குழந்தை பேருக்காக சஷ்டி விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆடி கிருத்திகையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எப்படி சஷ்டி விரதம் மேற்கொள்கிறாங்களோ அதே மாதிரி நிறைய முருக பக்தர்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, இல்லை முடியும் அப்படின்னும் போது நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறது, பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாகவே இருக்காங்க. முருகப்பெருமானை தரிசித்த பிறகு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. விரதம்ன்றது அவங்களோட உடல்நிலையை பொறுத்து மேற்கொள்கிறோன்னும் போது அதில் எந்த தவறுமே இல்லை. அதை முருகப்பெருமான் எப்பயும் பார்த்திங்கன்னா தவறாக நினச்சிக்க மாட்டார். உங்களால் முடியும்னும் பொழுது உங்கள் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடாமல் இருக்கீங்களோ, உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்களோ, இல்லை ஒரு வேளை சாப்பிட்றீங்களோ, எல்லாமே உங்களோட உடல்நிலை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்து நீண்ட நாள் நீங்கள் கேட்கக்கூடிய விரதங்களை இந்த ஆடி கிருத்திகையில் கேளுங்க. ஆடி கிருத்திகை இப்போ 2 ஆடி கிருத்திகை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்போ வந்துட்டு போகிறது ஒரு ஆடி கிருத்திகை. இது இல்லாமல் வரக்கூடிய ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை அப்பையும் பார்த்திங்கன்னா கிருத்திகை இருக்குது. 2 கிருத்திகை வர்றதால ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி கிருத்திகை இருக்குது. பழனியில் ஜூலை 20ஆம் தேதி, திருத்தணி, வடபழனி அந்த ஆலயங்களில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 16ஆம் தேதி. ஆடி கிருத்திகை 2 வர்றதால எது நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். 2ஆவதாக வரக்கூடிய கிருத்திகை தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அதன்படி இந்த கிருத்திகை நீங்கள் தவற விட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் 16 ஆகஸ்டில் கூட விரதம் இருந்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு முருகர் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய கிருத்திகை ஆகஸ்ட் 16 நீங்கள் விரதம் துவங்குறீங்கன்னும் போது அதுவும் ரொம்ப சிறப்பானது தான். முறைப்படி பஞ்சாங்கம் பார்த்து விரதம் இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் 16 அப்போ தான் பார்த்திங்கன்னா விரதம் துவங்குறாங்க. எப்பொழுதுமே அமாவாசையாகட்டும், இது மாதிரி கிருத்திகை ஆகட்டும், 2ஆம் வரதுன்னும் போது 1ஆம் வரதை தவிர்த்துட்டு 2ஆம் வரதை தான் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே விரதம் மேற்கொள்வாங்க. அதன்படி இன்றைக்கி தவற விட்டவங்க ஆகஸ்ட் 16 அன்னைக்கு கூட நீங்கள் துவங்குறீங்க இந்த விரதத்தான் போது இன்னுமே சிறப்பானது. கோவில்கள் இதை மாதிரி பெரிய ஆலயங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னும் போது போக முடியல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் வீட்லேயே நீங்கள் முருகர் படம் வச்சுருக்கீங்களோ, இல்லை முருகர் சிலை வச்சுருக்கீங்களோ, நீங்கள் சிகப்பு கலர் மலர் சூட்டி நல்ல ஒரு மாக்கோலமிட்டு வெற்றிலை தீபம் 6 அகல் விளக்கேற்றி நீங்கள் வீட்டிலையே நோன்பு இருந்து பூஜை செய்கிறீங்கன்னும் போது அதுவுமே ஒரு சிறப்பு தான். இன்றைக்கி நாங்கள் வந்திருந்த அன்னைக்கு க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் விசாரித்தப்போ தான் சொன்னாங்க, இந்த கிருத்திகை இந்த கார்த்திகையில் இருக்கிறதோட நீங்கள் வரக்கூடிய ஜூலை 16 வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னாங்க. ஸோ எப்படியோ இன்றைக்கி முருகரை பார்த்தாச்சு. அடுத்த ஜூலை 16 நம்ம வல்லக்கோட்டை முருகப்பெருமான் அந்த ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். தொடர்ந்து நிறைய ஆலயங்கள் பதிவுகள் வரப்போகுது. இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பரவாயில்ல, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். குறிப்பாக நிறைய சிவாலயங்கள், முருகர் ஆலயங்கள், பெருமாள் ஆலயங்கள், அம்மன் ஆலயங்கள், அங்கே என்னென்ன பரிகாரங்கள் எல்லாமே பதிவிட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அடுத்த கிருத்திகைக்கு வல்லக்கோட்டை முருகப்பெருமான் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 48 நாளுக்குள்ளே நம்ம போய் முருகப்பெருமானை தரிசிக்கிறோன்னும் பொழுது நம்ம கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பலன் அதிகம்.
வல்லக்கோட்டை முருகப்பெருமான் கிடையாது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இப்போ நடந்த நிறைய ஆலயங்களில் நம்ம பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்துருப்போம். 48 நாள் முடியறதுக்குள்ளே என்றைக்குனா ஒரு நாள் போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னும் பொழுது அன்னைக்கு நீங்கள் பங்கேற்ற பலன் முழுமையாக கிடைக்கும். கண்டிப்பாக கும்பாபிஷேகம் தவற விட்டவங்க 48 நாட்குள்ளே உங்கள் வீடுகள் சுற்றி இருக்க முருகப்பெருமான் சன்னதிக்கு போக தவறாதீங்க. நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி இங்கே தொட்டில் கட்டக்கூடியவங்க அதிகம். உங்கள் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து பலன் பெற்றிருக்காங்க, அவங்களும் பலன் பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். முருகனை பாடு மனமே, முத்தமிழால் தினமே, முருகவேலின் அருளை நாடு, பாமாலை சூடு. முருகவேலின் அருளை நாடு, பாமாலை சூடு. வள்ளியம்மை தெய்வானை மணமுடிந்த நாதனே, மலைகள் எங்கும் கோவில் கொண்டு உயர்ந்த சுவாமி நாதனே.